அஸ்ஸலாமு அலைக்கும். சாந்தி முட்டையை எடுத்து காட்டு. நாட்டு முட்டைன்னு பார்ப்போம். அந்த அந்த சிவப்பு முட்டையை காட்டு. பொடி முட்டையை காட்டு. அண்ணா பொடி நாட்டு முட்டை தான். ஆன முட்டை எவ்வளோ 25 முட்டை வைக்கிறோம். சரி, உங்கள்கிட்ட எத்தனை வைக்கிறது? 25 முட்டை வைக்கிறோம். இது காய மருந்து கிண்டுறதுக்கு நாட்டு முட்டை தான் போட்டு கிண்டணும் விளங்குற. ஆமாம், அதான் கேட்குறேன். அக்கா உங்கள்கிட்ட எத்தனை முட்டை வைக்கிற? எவ்வளோ? அப்படி கெட்டு போய்ப்பா. நான் எங்கே வியாபாரம் மாட்டேங்குது. காயங்கின்ற வைக்கலா எத்தனை வைக்குது? சேப்பா அவுட்டு கொண்டு போய் எங்களுக்கு இது போதும். அது மானா இது எங்களுக்கு அரைக்கட்டம் தூளுக்கு இது போதும். வேணாம் சந்தி கொண்டாப்பா. 100 முட்டை 100 முட்டை தண்ணியில் போட்டு எடுத்த முட்டை ஆண் முட்டையை தான் வைக்கிது. சரி, இதை பாருங்கள். இதை வாங்கி இந்த மாதிரி முட்டையில் தான் காய மருந்தெல்லாம் கிண்டி கொடுங்க. பிள்ளைகளுக்கு டெய்லி இது கொடுங்க. மருந்து சோறாக்குனா முட்டை வச்சு கொடுங்க. மருந்து சோறாக்குறது மெயினாக பிள்ளைகளுக்கு பீரியட் டைமில் நல்லது. வயிற்று வலி அந்த ஒரு வாரம் கழித்து ஒரு அண்டவாயு போல் பிள்ளைகளுக்கு வருமே, அது என்ன அண்டவாயு? அது கரு முட்டை வெடிக்கிற டைமில் கடுமையான வலி வரும். அந்த வலி வந்தால் பெரிய ஆட்களுக்கு வரத்தான் செய்யும், உயிர் போயிடும். அந்த மாதிரி நேரத்தில் அந்த மாதிரி சத்தான ஆகாரம், முட்டை, மருந்து சோறு, கோழி குஞ்சு இதெல்லாம் கொடுத்து கொஞ்சம் வலி குறையும், வேதனை நீங்கும். அது எப்படி ஒரு கரு அடிக்கிறது ஒரு குழந்தை வர்ற மாதிரி தானே, அதுக்கு தான் அவ்வளோ விலகினோம். அது ஆட்களுக்கு தெரியாமல் அது அண்டவாயு அண்டவாயு கிடையாது, அது கருமுட்டை வெடிக்கிறது தான். அதனால் உள்ள வலி நீங்கள் அதை பார்த்து அந்த பிள்ளைகளுக்கு கொடுங்க. பாவம் துடிச்சிருங்க. சின்ன பிள்ளைகள் பெரிய ஆள் இல்லை, ஒரு அளவு வயசு வரைக்கும் வரும். கருமுட்டை எத்தனை வயசு வரைக்கும் உருவாகிறோம் அந்த வயசு வரைக்கும் வலி வரும். அது என்ன செய்யும்? அது உயிராக வர்றதுக்கு ஆசைப்படும். உயிராக வராமல் அது செத்துடுது தன்னால் வெடித்து. அப்போ வலி குறுக்குளைச்சல் இதெல்லாம் அதிகமாக ஏற்படும். அதனால் கட்டாயம் நல்ல முட்டை கொடுங்க. அதுக்கு மருந்து ரொம்ப முக்கியம். நம்ம ஊரில் ஆக்குவோம் மருந்து சோறு, நிறைய பூண்டு போட்டு வாய்வை கலைக்கும். கோழி குஞ்சாக்கி கொடுங்க. கோழி குஞ்சாக்கி கொடுக்க வசதி இல்லாத முட்டையும் மருந்து சோறுமே வச்சு கொடுத்துக்கோங்க. எல்லாருக்கும் எல்லா வசதியும் வேணும். மேலே இப்போ பணக்காரர் இப்போ நடுத்தர வாசி இப்போ திங்காத பிள்ளைகளுக்கு திங்க வைக்கணும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் முட்டை முடிஞ்ச மாதிரி தான் வாங்குவோம்மா, இப்போ கொண்டு வராதேண்ணா. அஸ்ஸலாமு அலைக்கும்.